வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கடனும் முன்னேற்றமும். அதாவது கடனால் வாழ்க்கையில் முன்னேறி கோடீஸ்வர வாழ்க்கைக்கு போனவங்களும் இருக்காங்க, கடனால் கோடீஸ்வரனாக இருந்து நடுரோட்டுக்கு வந்த நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஜாதகம் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்து அதிபதி, அந்த 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் கடன் வாங்கி வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக முன்னேறுவார், கடனால் தான் அவர் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்னு எடுத்துக்கலாம். அதுவே 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் அமர்ந்தாருன்னா மலை போல் சொத்து இருந்தாலும் அது பனி போல் கரைஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவங்க கடன் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இறுதி நிலையில் எதுவுமே இல்லாத ஒரு வறுமை நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஸோ இவ்வளவுதாங்க. கடன் வாங்கினா யார் முன்னேறுவாங்க, யார் பின்னாடி வருவாங்க அப்படிங்கிறத இந்த அமைப்பை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே.